الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்று நீண்டு நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாம் என்ற இந்த தூய மார்க்கத்தை நாம் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் உலகத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நபர்களும் நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டு வருகின்றோம். தொழுகை, நோன்பு, தர்மங்கள் கொடுப்பது, ஜகாத்து கொடுப்பது, ஏழைகளுக்கு உதவுவது, பிறர் நலம் நாடுவது என்று பல்வேறு செயல்பாடுகளை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த செயல்பாடுகளை நாம் செய்யக்கூடிய நேரத்தில்
தொடர்ச்சியான முறையில் நாம் எந்த தோய்வும் இன்றி நாம் செய்கிறோமா என்று பார்த்தால் அது பெரும்பாலான நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருப்பதில்லை. நான் செய்யக்கூடிய பணிகள் தொடர்ச்சியாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி என்று நம்மால் சொல்லவும் இயலல. ஏன் அப்படி என்று பார்த்தால், ஒரு மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னா, ஒரு சந்தோஷமான காலகட்டம், இயல்பான காலகட்டம், எந்தவித சோதனையும் துன்பமும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் அவன் தன்னுடைய இபாதத்துகளை சரிவரை செய்யக்கூடியவனாக இருப்பான். ஏன்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த துன்பமும் இல்லை. ஆகவே அவர் தொழுகையை சரியாக நிறைவேற்றுவார், தர்மங்களை சரியாக கொடுப்பார், ஜகாத்தை சரியாக கொடுப்பார், இன்னபிற மார்க்க பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார். ஆனால் எங்க ஒரு மனிதனுடைய தோய்வு நிலை வருதென்றால், ஒரு சோதனையை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கும் போது, ஒரு துன்பத்தை அல்லாஹ் கொடுக்கும் போது, அவன் இயல்பான காலத்தில் செய்யக்கூடிய நன்மைகளையும் அவன் குறைத்துக் கொள்கின்றான். சில நேரங்களில் நாம பார்க்க இயலும், ஏன் நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கவும் கூடும். நல்ல ஒரு ஐவேளை தொழக்கூடியவராக இருப்பார், ஃபஜருடைய தொழுகைகள் மற்ற தொழுகைகளில் சரியாக பேணி தொழக்கூடியவராக இருப்பார். திடீரென்று ஒரு சோதனையை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு கடையிலையோ பொருளாதாரத்திலேயோ ஏதோ ஒரு பிரச்சனையை அல்லாஹ் கொடுப்பான். அந்த பிரச்சனையை கொடுத்த பிறகு சில காலங்கள் பிறகு அவருடைய தொழுகையில் கொஞ்சம் அப்படியே தோய்வு நிலை வரும். என்ன பாய், ஃபஜருக்கு கரெக்டா வருவீங்களே, 4-5 நாளா ஃபஜருக்கு பார்க்கவே முடியலையே, என்ன செய்தி? இல்லைங்க, கடையில் சின்ன பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, நைட்டெல்லாம் அதை பற்றியே சிந்திச்சுட்டே இருக்கிறேன், காலையில் ஃபஜருக்கே எந்திக்க முடியல, வர முடியல, அந்த பிரச்சனை குறித்தே என்னுடைய சிந்தனைகள் செல்கின்றது, அதனால இயல்பான நேரத்தை விட நான் தொழுகையில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்படின்ற பதில் நம்மிடத்திலிருந்து நம்ம வாழ்க்கையிலே வரும். அப்ப நாம எப்படி இருக்கிறோம் என்றால், ஒரு இயல்பான நிலை என்றால் நம்முடைய வணக்கங்கள், நம்முடைய தொழுகைகள், நம்முடைய இன்னபிற காரியங்கள் சரியாக இருக்கின்றது. இயல்பில்லாத சிரமமான சூழ்நிலை என்றால் அந்த நன்மைகளை நாம் செய்வதில் குறைத்துக் கொள்கின்றோம். ஆனால் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னா, நீங்கள் சிரமமான நேரத்தில் அதிகமான நன்மைகளை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த சிரமத்தை சகித்து கொண்டு இயல்பான காலகட்டத்தில் நீங்கள் இருப்பதை போல உங்களுடைய வணக்க வழிபாடுகள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு அறிவுரை சொல்கின்றது. திருமறை குர்ஆன்ல 31வது அத்தியாயம் 17வது வசனம், சூரா லுக்மான் என்ற அத்தியாயத்தை நீங்க எடுத்து பார்க்கலாம். ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு ஆகச்சிறந்த செய்திகள் இந்த அத்தியாயத்திலே இருக்கின்றது. அதுல பல அறிவுரைகளை லுக்மான் என்ற ஒரு நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு சொல்லிக்கொண்டே வருவாங்க. அதுல ஒரு அறிவுரையை நீங்கள் எடுத்து பார்த்தால் 17வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. லுக்மான் அவர்கள் சொல்கிறார்கள், யா புனைய அருமை மகனே, அஸ்ஸலாத், உன்னுடைய தொழுகையை நீ நிலைநாட்டு, நன்மையான காரியங்களை நீ ஏவு, தீமையை விட்டு நீ தடுத்துக்கொள், அல்லாஹ் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் அதை சகித்துக்கொள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அல்லாஹ் ஒரு சிரமத்தை கொடுப்பான், துன்பத்தை கொடுப்பான், ஒரு சோதனையான காலகட்டத்தை கொடுப்பான், நோயை கொடுப்பான், குடும்பத்தில் பிரச்சனையை கொடுப்பான். இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனையை சகித்து கொண்டு உன் தொழுகையை சரியாக தொழு. இயல்பான நேரத்தில் நீ எப்படி கரெக்டா ஐவேளை தொழுது வந்தியோ அது மாதிரி நீ தொழு, உன்னுடைய கஷ்டங்களை நீ சகித்து கொண்டு வாழு என்று சொல்லக்கூடிய அறிவுரையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ப நமக்கு ஒரு யோசனை வரும். ஏன்னா பொதுவா இயல்பா மனிதனுடைய இயல்பு என்னன்னா, நான் ஒன்று செஞ்சா எனக்கு ஏதாவது கிடைக்கணும், அப்பதான் மனிதன் செய்வான்.
அது சின்ன பிள்ளையிலிருந்தே நாம் அப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்ம பிள்ளைங்கள்ட்ட டேய் கடைக்கு போயிட்டு வாடா அப்படின்னா, நாம இருக்கிற காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? 1 ரூபாய் தரியா, 5 ரூபாய் தரியா, அப்பதான் கடைக்கு போயிட்டு வருவேன். டேய் பால் வாங்கிட்டு வா. நம்ம என்ன பொருளை சொல்றோமோ அதற்கேற்ப என்ன செய்யறது, பொருளாதாரத்தை ஏத்திட்டே போறது. நாம சின்ன பிள்ளையில 1 ரூபாய் 2 ரூபாய் கேட்போம், இப்ப ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கேட்பான். அப்ப மனிதனுடைய இயல்பான குணம் என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்றதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்போம். அப்ப மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? சிரமத்தில் நீ நன்மையை அதிகமா செய் அப்படின்னு சொல்லுது இல்ல. அப்ப எனக்கு அதுல என்ன லாபம்? இயல்பான நேரத்தில் நான் செய்வதை போலயே நன்மை வந்துச்சுன்னா நான் சிரமத்துல ஏன் நன்மை செய்யணும் அப்படின்னு ஒரு சிந்தனை வருது இல்ல. அதற்கு இஸ்லாம் பதில் சொல்கின்றது, சிரமமான நேரத்தில் நீ நன்மைகள் செய்தால் உனக்கு இயல்பான காலகட்டத்தில் நீ செய்யக்கூடிய நன்மைகளை விட மேலதிக கூலியை அல்லாஹ் தருவான். இதற்கு ரொம்ப சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா, நோன்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். ஏன்னா நோன்புல நாம தொழுகிறது, பசி பட்னியோட இருந்து கொண்டு தாகித்து இருந்து கொண்டு நாம் என்ன செய்யறோம், இரவு நேரத்தில் நின்று வணங்குறோம். சிரமம் தானங்க. நார்மலா நோன்பு வைக்காத நேரத்தில் இரவு தொழுகை தொழுகிறது ரொம்ப தூக்கத்தை தியாகம் பண்ணி தொழ வேண்டிய விஷயம். ஆனா பசி பட்னியோட ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் நோன்பு காலகட்டத்தில் இரவு தொழுகைகளை நாம் நிறைவேற்றி வருவோம். ஃபஜர் தொழுகைகளை சரியாக தொழுவோம், தர்மங்களை அதிகமாக செய்வோம். இன்னும் சொல்வதா இருந்தா நோன்பு நேரத்தில் கடை துறக்கிற நேரம் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும். முழுமையான வியாபாரத்தை பொருளாதாரத்தை நம்மால் ஈட்ட முடியாது. ஆனால் அந்த மாசத்துல தான் அதிகமான தர்மத்தையும் நம்ம செய்வோம். அப்ப நாம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, நோன்பில் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் நல்ல காரியங்கள் அல்லாஹ் இயல்பான நேரத்தில் நோன்பு இல்லாத காலகட்டத்தில் செய்வதை விட கூடுதல் நன்மை அல்லாஹ் தர. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், நீ தொழுகை நோன்பு இல்லாத நேரத்தில் தொழுவதற்கும் நோன்பை வைத்து அந்த காலகட்டத்தில் நீ தொழுவதற்கும் அதிகமான நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். தர்மங்களை இயல்பான காலகட்டத்தில் நீ செய்வதற்கும் நோன்பை வைத்துக் கொண்டு சிரமத்தை தாங்கிக் கொண்டு நீ தர்மம் செய்வதற்கும் அல்லாஹ் கூடுதல் நன்மையை நோன்புல கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப சிரமத்தில் நாம ஒரு நன்மையை செய்யும் போது, ஒரு காரியத்தை செய்யும் போது அதிகப்படியான நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்ற செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல கூட நீங்க எடுத்து பாருங்களேன், ஒரு ஆகச்சிறந்த நல்ல ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சஹாபாக்கள் செய்யக்கூடிய தர்மத்தையும் நாம் செய்யக்கூடிய தர்மத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்பிட்டு காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கை காலத்தில் செய்த கைப்பிடி அளவுக்கு தர்மங்கள் இருக்குல்ல, அதுவும் இன்றைக்கு நாம வாழ்றோம்ல, நாம உஹது மலை அளவுக்கு நன்மை செய்வதும் இரண்டையும் ஒப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கைப்பிடி அளவுக்கு சஹாபாக்கள் செய்தார்கள் இல்ல, அதுதான் சிறந்தது என்று சொல்கிறார்கள். நம்ம பெரிய உஹது மலை அளவுக்கு தர்மத்தை செய்றோம், சஹாபாக்கள் கைப்பிடி அளவுக்கு தர்மத்தை செய்கிறார்கள். லாஜிக்கலா நம்ம திங்க் பண்ணி பார்த்தா உஹது மலை அளவுக்கு செஞ்சது தானே பெருசு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்படி இல்லப்பா, கைப்பிடி அளவுக்கு செய்த சஹாபாக்களுடைய தர்மங்கள் தான் பெருசுன்றாங்க. ஏன்? அடே லாஜிக்கலா நான் தானே அதிகமா செஞ்சிருக்கிறேன், நான் தானே அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்திருக்கேன், நான் ஒரு 10 கோடி கொடுக்குறேங்க. ஒருத்தர் சஹாபாக்கள் காலத்துல உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு 10 ரூபாய் கொடுக்குறாங்க, எது பெருசு? 10 கோடி தான் பெருசு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க 10 கோடி பெருசு இல்ல, சஹாபாக்கள் செய்த அந்த சிறு தொகை அதுதான் பெருசு. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் சிரமத்தில் தர்மம் செய்வார்கள், கஷ்டத்தில் தர்மம் செய்வார்கள், அல்லாஹ் வழங்கிய சோதனையை பொறுத்து கொண்டு தர்மம் செய்வார்கள். அதற்கு தான் அல்லாஹ் அந்த கூலியை கொடுக்கிறான், அந்த தர்ஜாவை கொடுக்கிறான். சிரமத்தில் தர்மம் நன்மை செஞ்சா என்ன பலன்னு நம்ம யோசிக்கிறோம் இல்ல, அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கூலியை நாம் பெறுவோம். அதுதான் சஹாபாக்களுடைய வரலாறுல அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி.
சின்ன தர்மம் செஞ்சாலே அவ்வளவு பெருசா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சிரமத்துல செய்வாங்க, கஷ்டத்துல செய்வாங்க. நாம இன்றைக்கு எப்படிங்க தர்மம் செய்வோம்? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய பொருளாதாரத்தில் உலகத்திற்கு இருக்கக்கூடிய அனைத்தையும் நாம் செலவு செய்து விடுவோம். ஒரு மாசம் 50 ரூபாய் சம்பளம் வருது அப்படின்னா, உதாரணத்துக்கு உலகத்துல என்னுடைய தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்து விட்டு கடைசியில மிச்சம் இருந்துச்சுன்னா, பா இன்னாங்க தர்மத்தை பிடிங்க, பா இன்னாங்க இந்த வாட்டி கொஞ்சம் டொனேஷனை எழுதிக்கிங்க, பா இன்னாங்க சந்தாவை வச்சுக்கிங்க. கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க, 50,000 ரூபாய் இல்லாம 30,000 ரூபாய் தான் வருது அடுத்த மாசம். என்ன செய்வோம்? தர்மத்தை கொஞ்சம் குறைச்சிப்போம், அப்படிதானே? ஜகாத்து அந்த அந்த சந்தா கொடுப்பு, பாய் அடுத்த மாசம் கொஞ்சம் பார்ப்போமே, கொஞ்சம் டைட்டா இருக்குதே, கொஞ்சம் வியாபாரம் சரியா ஆகலையே. சரி, வியாபாரம் சரியா ஆகல, உலகத்திற்கு பயன்படுத்தக்கூடியதை குறைச்சிக்கிறோமா? இல்லையே. ஆனால் சஹாபாக்கள் அப்படி இல்லை, தனக்கே இல்லாத நேரத்திலும் தர்மம் செய்வார்கள். அவங்க பசி பட்டினியா வாழ்ந்தாங்க, சிரமத்துல வாழ்ந்தாங்க. ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு நபித்தோழர் சொல்றாங்க, நாங்கள் போருக்கு போவோம். போருக்கு போகக்கூடிய நேரத்தில் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் என்ன செய்வோம்? எல்லாரும் கலெக்ட் பண்ணி, போர் நீண்ட தூரம் போகணும், நடந்து போகணும். போற வழியில பசி எடுக்கும், இருக்கிற பொருளை அப்படியே சாப்பிட்டுட்டே போவாங்க. அந்த நபித்தோழர் சொல்றாங்க, நாங்க பேர்ச்ச பழங்களை எடுத்துட்டு போவோம். அந்த பேர்ச்ச பழங்களை போற வழியில பசிச்சுன்னா அப்படியே சாப்பிடுவோம். ஆனால் அந்த பேர்ச்சபல கொட்டைகளை நாங்கள் கீழே போட மாட்டோம். இன்றைக்கு நாம போடுறோம்ல, அது மாதிரி கீழே போட மாட்டோம். அதை நாங்கள் சேகரித்து வைப்போம், ஒரு தண்ணியில போட்டு நல்லா ஊற வைப்போம். ஏன் தெரியுமா? பேர்ச்ச பழம் காலி ஆயிடுச்சுன்னா அந்த ஊற வச்ச பேர்ச்ச கொட்டைகளை எடுத்து நாங்க மெண்டு கொண்டே இருப்போம். ஏன்னா பசி தாங்க முடியாது ஒரு கட்டத்தில். அதையும் தாண்டி அந்த பேர்ச்ச பல கொட்டைகள் கூட முடிந்து விட்டது என்றால், ரொம்ப கடுமையான பசி எடுத்தது என்றால், அங்கே இருக்கக்கூடிய அந்த செடி மரங்கள் அதனுடைய இலைகளை நாங்கள் பிச்சு சாப்பிடுவோம். ஒரு கட்டத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது, எதையாவது வாயில மெண்டுட்டே இருக்கணும். அவ்வளவு கடுமையான பசியில இருப்பார்கள். அந்த நபித்தோழர் சொல்றாங்க, அந்த மரத்தினுடைய இலைகளை எல்லாம் நாங்கள் சாப்பிட்டு விட்டு, ஒரு ஆடு எப்படி மலம் கழிக்குமோ அதுபோல மனிதர்கள் நாங்கள் கழிக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட தியாகங்க சிந்திக்கவே முடியாதுங்க. சஹாபாக்கள் படக்கூடிய கஷ்டம் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒருவர் கூட பட்டிருக்க இயலாது. அவ்வளவு பெரிய கஷ்டம், அவ்வளவு பெரிய சிரமம். ஆனால் அந்த சிரமத்தில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தர்மத்தை பற்றி ஆர்வம் ஊட்டினார்கள் என்றால், தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கைப்பிடி அளவுக்கு கோதுமையை ஒரு நபித்தோழர் எடுத்துட்டு வந்து போடுறாங்க. போட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இது நாள் வரைக்கும் என்னிடத்தில் இருந்த சொத்துகள் என்ன தெரியுமா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த கைப்பிடி அளவுக்கு இருக்கக்கூடிய கோதுமை. இப்ப எங்க வீட்டில் எதுவுமே கிடையாது. நீங்கள் தர்மத்தை பற்றி சொன்னீர்கள், இதையும் நான் தர்மம் செய்து விட்டேன். இனிமேல் என் சொத்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான், ஒன்றும் கிடையாதுங்க. அடுத்த வேளை சாப்பாடுக்கே கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் தர்மம் செய்வார்கள். அதற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, கைப்பிடி அளவுக்கு செய்வது ஏன் உயர்ந்தது? சிரமத்திலே தர்மம் செய்வார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க, ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹா. சாதாரண வார்த்தை கிடையாது. அல்லாஹ் ஏன் சஹாபாக்களை பொருந்தி கொண்டான்? ஏங்க பொருந்தி கொண்டான்? அவங்களுக்கே இல்லாத நிலையில் அவர்கள் பிறரை குறித்து யோசிப்பார்கள், மார்க்கத்திற்காக தியாகம் செய்வார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சோதனை அல்லாஹ் கொடுத்துட்டா தொழுகை விட்டுறோம். குர்ஆனை நல்ல நம்ம படிக்கக்கூடியவர்களாக இருப்போம், சின்ன குடும்பத்தில் பிரச்சனை வரும், தொழுகை நம்ம ஓதக்கூடிய குர்ஆனை விட்டுறோம். மார்க்க பணிகளுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பார். தாவா பணிகள், மக்களுக்கு நற்செய்தி எடுத்து வைப்பது, பிறநலம் நாடுறது, இப்படி தன்னுடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக மக்கள் பணிக்காக, இறைவன் பணிக்காக இருக்கும். திடீரென்று ஒரு சோதனை அல்லாஹ் கொடுப்பாங்க. இங்கதான் அல்லாஹ் டெஸ்ட் பண்றான் நம்மள. நீ இயல்பான நேரத்தில் மார்க்கத்திற்காக உழைப்பது சரியல்ல, அது ஓகே தான், நன்மை கிடைக்கும். அதை விட கூடுதல் என்ன தெரியுமா? சிரமமான நேரத்தில் நீ மார்க்கத்துக்காக உழைக்கிறியா?
உனக்கு நான் ஒரு கஷ்டம் கொடுக்கும் போது என்னுடைய இறைப்பணியில் நீ கவனம் செலுத்துறியா? இதை தான் அல்லாஹ் அந்த இடத்திலே சோதிப்பான். இந்த சோதனை தான் சஹாபாக்களுக்கு கொடுத்தான். அதிலே அவர்கள் வென்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன் என்றான். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் நமக்கு வரணும் அப்படின்னா இயல்பான நேரத்தில் செய்வதற்கு நன்மை இருக்கு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் கஷ்டங்கள் இருக்கும் போதும் தர்மம் செய்யணும். சிரமத்தில் இருக்கும் போதும் நாம் மார்க்க பணிகளை செய்யணும். அதற்கு இறைவனிடத்தில் மிகப்பெரிய ஒரு உயர்வு இருக்குங்க, ஒரு அந்தஸ்து இருக்கு. ஒரு அழகான செய்தி பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல மக்கா வெற்றிக்கு பிறகெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அபூ சுஃபியான் யாரு? இஸ்லாத்தை மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர். காபீர்களுடைய பட தளபதியாக இருந்த அபூ சுஃபியான் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக பல்வேறு போர்களுக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டவர். ஆனா மக்கா வெற்றிக்கு பிறகு அபூ சுஃபியான் என்ன செய்யறாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வர்றாங்க. அவங்க வந்த பிறகு அவர்களை சந்திப்பதற்கு, அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு என்ன செய்யறாங்க? கூட்டு வராங்க. அவங்கள கூட்டு வரும்போது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சபைக்கு முன்னாடி ஆரம்ப கால சில தோழர்களும் நிக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிறாங்க, சுவைப் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிறாங்க. இவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஏன்னா ஏற்கனவே ஒரு பெரும் தலைவரா இருந்தவர் தானே, அவங்களை இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட பிறகு என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட கூட்டு போலாம் அப்படின்ட்டு கூட்டு வர்றாங்க. வரும்போது வர்ற வழியில பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வாள் மட்டும் சரியா சுழண்டு இருந்தா அபூ சுஃபியானுடைய தலையெல்லாம் இன்னைக்கு திரையில விழுந்திருக்கும் இப்படின்னு பேசுறாங்க. யாரு? பிலால் ரலியல்லாஹு எதர்ச்சியா பேசுறாங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, சாதாரண கிடையாது. அவ்வளவு சிரமத்துக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்ப கால சஹாபாக்கள்லாம் பட்டிருக்கிறாங்க. அப்ப எதர்ச்சியா ஒரு கோபத்துல என்ன செய்யறாங்க? இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்க போகும்போது என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய வாள் சரியா சுழண்டு இருந்தா அபூ சுஃபியானுடைய தலையை எப்பவுமே நம்ம திரையில பார்த்துருப்போம், அல்லாஹ் கொன்றுப்பான்றதை சொல்றாங்க. இதை சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கோவப்பட்டு என்ன செய்யறாங்க? பிலால் அவர்களை இப்படியா நீங்க பேசுறீங்க? இப்படி நீங்க பேசாதீங்க, இது சரி கிடையாது. அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வந்துட்டாங்க, இந்த டைம்ல போய் இதை பேசணுமா இப்படின்னு சொல்லிட்டு இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பேசுற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல போய் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இப்படி கூட்டு வந்துட்டு இருந்தேன், அவரே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வந்துட்டாருல, ஆனா பிலால் இந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை சரி காணும் விதமாக சொல்கிறார்கள். அது சரிதான்ப்பா. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருப்பா அவங்கெல்லாம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவனுடைய ஆரம்ப கால தோழர்கள் எல்லாம் பட்ட கஷ்டங்கள் சாதாரண கிடையாது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிமையாக வாழ்ந்தவர்கள். மக்காவிலே ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும் போது ஒரு குதிரைக்கு பின்னாடி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கட்டி போட்டு ஊர் முழுக்க அப்படியே சட்டை எதுவுமே இல்லாம அப்படியே அள்ளி கொண்டு போவாங்க. ரத்த காயங்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உடம்புல இருக்கும். அவ்வளவு தியாகங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதையெல்லாம் யோசிச்சு சொல்றாங்க, அடே பிலால் சொன்னது சரிதான்ப்பா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூபக்கர் அவர்களே, நீங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ஏதாவது கோபமா நீங்க பேசியிருந்தா போய் மன்னிப்பு கேட்டுங்க. ஏன் தெரியுமா? அவர்களை கோபப்படுத்துவது ஒண்ணுதான், இறைவனை கோபப்படுத்துவதுக்கு சமமாயிருந்தாங்க. எவ்வளவு அல்லாஹ்வுக்கு நெருக்கமான தோழர்கள் என்று பாருங்க. சாதாரண வார்த்தையாங்க. நீங்க போய் ஏதாவது தெரியாம பேசியிருந்தா உடனே பிலால் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருங்க. ஏன் தெரியுமா? அவங்கள கோபப்படுத்துவதும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அல்லாஹ்வை கோபப்படுத்துறது சமம்ட்டாங்க. அபூபக்கர் சித்திக் பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஓடி போய் நிக்கிறாங்க. பிலால் அவர்களே மன்னிச்சிருங்க, நான் தெரியாம உங்கள்கிட்ட எதர்ச்சியா சொல்லிட்டேன். பிலால் ராஜா விடுங்க, நான் உங்களை போய் ஏதாவது நினைப்பேனா? நீங்க எப்படிப்பட்ட தோழர் அப்படி பேசிக்கிட்டு அந்த சம்பவம் போகுது. அல்லாஹ்வுடைய தூதர் பார்வையிலே பாருங்க, இறைவனிடத்தில் அதிக நெருக்கம் கொள்ளக்கூடியவர்கள் யார்? சிரமமான சூழ்நிலையில் ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தியாகம் செய்யும் போது அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் பெற்று தருவான். ஆனா இன்றைக்கு நாம் அப்படி செய்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. ஒரு பொருளாதார நெருக்கடியின் போது தர்மம் செய்யறோமா? நேரமே இல்லாத போது தாவா செய்யறனா?
எனக்கே ஒரு கஷ்டம் இருக்கும் போது இறைவனுடைய திருப்திக்காக தொழுகை இன்னபிற வணக்கங்கள்ல நான் ஈடுபடுறேனா என்று பார்த்தால் ரொம்ப குறைவுதான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் தர்மம் பண்ணலன்னா அந்த காசை சேவ் பண்ணி என் கஷ்டத்தை போக்கிடலான்னு நான் நினைக்கிறேன். செய்யாத காரணம் என்ன தெரியுமா? ஏன் தர்மத்தை குறைச்சிக்கிறான் தெரியுமா? இவன் என்ன நினைக்கிறான், நான் ஒரு 100 ரூபாய் கொடுக்கறது தான் எனக்கு பெரும் பங்கு, அதை நான் சேவ் பண்ணி என்ன பண்ண போறேன், எனக்கு பொருளாதார நெருக்கடி இருக்குல்ல அதுக்கு நான் சேவ் பண்ணி வைக்க போறேன். இப்போ உலகத்துல நம்ம அப்படி பண்ணுவோம் இல்லைங்க. உலகத்துல பொருளாதார நெருக்கடினா என்ன செய்வோம், 4 வாரத்துக்கு மாசத்துக்கு ஒரு நாள் அப்படியே பீச்சு கீச்சுன்னு போயிட்டு வருவோம். அதை கொஞ்சம் குறைச்சு போயேன், கொஞ்சம் சிரமமா இருக்குங்க, இந்த டைம்ல வெளியில போனா அது ஒரு 500-1000 செலவாகும். இப்படி மனுஷன் உலக வாழ்க்கையில தன்னுடைய பொருளாதாரத்தை சுருக்கிக் கொள்வான்ல, அது மாதிரி அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய தர்மத்தையும் சுருக்கிக்கிறான். சைத்தான் அப்படிதான் சிந்தனை போடுவான். யோசிச்சு பாருங்களேன், தர்மம் பண்ணும்போது 100 ரூபாய் போடுவோம், ஏதோ 10,000 ரூபாய் போன மாதிரி சிந்தனை வரும். ஆனா இதே ரீசார்ஜ் பண்ணுவோம் 600 ரூபாய்க்கு, ஒரு சிந்தனையும் வராது. என்ன சிந்தனை வரும், டிங்னு மெசேஜ் அடிச்சோன்னே நாளைக்கு ரீசார்ஜ் முடியுது பாய், எனக்கு ஜிபேல காசு இல்ல, கொஞ்சம் போடுங்க நான் கேஷ் தரேன். ஏன்னா உலக செய்திகள் மிஸ் ஆயிரும்ல. அப்ப ஷைத்தான் என்ன தெரியுமா உருவாக்குவான், அடே நீ உலகத்துக்கு எவ்வளவு வேணா செலவு பண்ணு, மார்க்கத்துக்கு பண்ணும் போது வந்து நிப்பான் முதல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் சேவ் பண்ற இந்த காசு, நான் சேவ் பண்ற இந்த டைம் தான் என்னுடைய கஷ்டத்தை போக்கும் நினைக்கிறோம்ல, அது முதல்ல தப்பு. அல்லாஹ் தான் நமக்கு சிரமத்தை கொடுக்கிறான், அவன் நாடினால் மட்டும்தான் அதை நம்மால் போக்க இயலும், வேற போக்கிடமே கிடையாது. நம்ம அங்க இங்க அலைகிறோம்ல, அடே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல வந்து நம்ம தொழுது இருக்கிறோமா, தொழுகையை விட்டுறோம் இல்லைங்க, சிரமம் வந்தா தொழுகையை விட்டுறோம். ஆனா அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், அடே முதல்ல என்கிட்ட வந்து கேட்பா, உனக்கு கஷ்டமா துன்பமா, போய் உன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிற, உன் உறவு கிட்ட கேட்கிற, அவங்க எப்படிப்பா கொடுப்பாங்க, நான் தானப்பா கொடுப்பாங்க. அடே என் நாட்டை இல்லாம உன் ஃப்ரெண்டு உனக்கு காசு கொடுப்பானா, நான் நாடாம உனக்கு வியாபாரம் உயருமா? அப்ப முதல்ல எங்க வந்து நிக்கணும், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல வந்து நிக்கணும். இறைவா எனக்கு ஒரு சோதனை வந்துருச்சு, கூடுதலா தொழுவணும், கூடுதலான பிரார்த்தனை செய்யணும். நாம அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம நடந்துட்டு இருக்கோம். ஒன்றை நாம் உள்ளத்திலே பதிந்து கொள்ள வேண்டும், சிரமமான சூழ்நிலையில் நீங்கள் அல்லாஹுவை சார்ந்திருந்தால், அல்லாஹ்வுடைய திருப்தியான காரியங்களை செய்தால் அந்த சிரமத்தை அல்லாஹ் கண்டிப்பாக போக்குவான். வரலாறை நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்படாத சிரமமே கிடையாது. இன்றைக்கு நாம் அனுபவிப்பதை போல அதைவிட பல மடங்கு சிரமம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அனுபவிச்சாங்க. கடைசியில தீப்பந்தத்தில் ஒரு ராஜா, அந்த ஆட்சி செய்யக்கூடிய ராஜா என்ன செய்யறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தீப்பந்தத்தை தயார் பண்ணி அதுல கொண்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை போடலாம்னு திட்டம் போட்டாச்சு. எல்லா சிரமத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாங்கிக்கிறாங்க அல்லாஹ்வுக்காக. தீப்பந்தத்துல போடும்போது அல்லாஹ் கட்டளையிடுறாங்க, யாருக்கு தெரியுமா, அந்த தீக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நீ குளிர்ச்சியா மாறிடுன்றான். எந்த வரலாறுங்க, இயற்கைக்கு மாற்றமானது, தீ எப்படி குளிர்ச்சியா மாறும்? ஆனா அல்லாஹ் சொல்றா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தூக்கி போட்டாங்கன்னா நீ குளிர்ச்சியா மாறிடு. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா, அல்லாஹுவை ஒருவர் சார்ந்து இருந்தால் அல்லாஹ் கண்டிப்பா கைவிட மாட்டான். அப்ப நாம செய்ய வேண்டியது அல்லாஹுவை சார்ந்து இருக்கணுமே தவிர நம்முடைய தொழுகையோ நம்முடைய தர்மங்களையோ என்ன செஞ்சிடக்கூடாது, குறைத்து கொள்ளக்கூடாது. அதற்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹ் என்ன செய்யறான், சிரமத்தில் நாம செய்யக்கூடிய பணிகளுக்கு அதிகமான நன்மைகளை வழங்குகிறான் என்பதை ஆழமாக உள்ளத்திலே பதிந்து கொண்டு, இயல்பான காலகட்டத்தில் எப்படி நாம பல நன்மைகளை செய்வோமோ அதுபோல சோதனை துன்பம் இருக்கிற நேரத்தில் கூட தொழுகை நோன்பு எல்லா காரியங்களையும் என்ன செய்யணும், சரியான ஒரு கவனம் எடுத்து செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு பல்வேறு விதமான சட்டங்களின் மூலமாக சிறுபான்மையர்களை துன்புறுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கு தெரிந்த ஒரு செய்தி தான். இப்போ அதில் இன்றைக்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா, எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று நம்முடைய வாக்கு உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு செயலில்
ஈடுபடக்கூடிய வகையில் சட்ட ரீதியாக இதை துவங்கி இருக்கிறார்கள். இது கடந்த காலங்களில் பீகாரில் நமக்கு தெரிந்த செய்திகள் தான். எதிர்க்கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப அற்புதமான விளக்கத்தோட எப்படி ஒரு எலெக்ஷன் கமிஷன் மக்களுக்கு ஜனநாயகத்திற்கு மாற்றமாக செய்கிறார்கள் என்பதை ஆதாரங்களோடு எடுத்து வைத்தார்கள். டோர் நம்பர் 0ன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேருக்கு ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கு. யாருக்கு இருக்கும் டோர் நம்பர் 0னா? எங்க அது? பல பேர் ஒரே ஒரு சின்ன வீடு, ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் வீடுல 50 பேருடைய அட்ரஸ் அதுல இருக்கு. வீட்டில் இருக்கிற நமக்கே ஓட்டு உரிமை கிடையாது. சில பேர் நம்ம மக்களே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அன்னைக்கு போயிட்டு பார்ப்பாங்க, என் ஓட்டு இல்லை அப்படின்னுவாங்க. வீட்டில் 4-5 பேர் இருப்போம், 50 பேர் 200 ஸ்கொயர் ஃபீட் வீடு. இப்படி பல தில்லுமுள்ளுகளை செய்து சிறுபான்மை ஓட்டுகளை கழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த எஸ்ஐஆர் என்ற ஒரு ரிவிஷனை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ இதற்கு எதிராக பல்வேறு குரல்கள் எழுப்பி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டார்கள். நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் 1 மாத காலம் அரசு அதிகாரிகள் நம்முடைய வீட்டு கதவுகளை தட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள், நம்முடைய ஆவணங்களை கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப நாம போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் வழியாக ஜனநாயக முறையில் இதை அணுகினாலும் இப்ப நாம சரியான வகையில் இதை நாம அணுகவில்லை என்றால் நம்முடைய ஓட்டுகள் பறிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அப்ப நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 2002ல 2005ல இந்த 2 வருஷமும் என்ன பண்ணாங்கன்னா தமிழகத்தில் இதே மாதிரி எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டியலை தயார் செய்தார்கள். அந்த டைம்ல வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு ரிவிஷன் பண்ணாங்க. 2002ல சில மாவட்டங்களும் 2005ல சென்னையில் 2005 பண்ணாங்க. அப்ப சில மாவட்டங்களும் பண்ணாங்க. இதனுடைய விவரங்கள் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இருக்கு. இப்ப அதுல நம்முடைய வாப்பா பேர் இருந்துச்சுன்னா அவங்க பிள்ளைகள் என்ன செய்ய தேவையில்லை, எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்க தேவையில்லை. ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க, இனமரேஷன் ஃபார்ம்னு தருவாங்க. அதை நம்ம கையெழுத்து போட்டு ஃபில் பண்ணி கொடுத்தா போதுமானது. எந்த ஆவணங்களும் கொடுக்க தேவையில்லை. நம்முடைய வாப்பா பேர் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம பேர் அந்த ரிவிஷன் 2002 2005ல நடைபெற்றதுல அந்த லிஸ்ட்ல இருந்தா போதுமானது. ஒருவேளை நம்ம பேரோ நம்ம வாப்பா பேரோ 2002ல 2005 உடைய அந்த ரிவிஷன் லிஸ்ட்ல இல்ல அப்படின்னா ஒரு 11 ஆவணங்களை என்ன செய்யணும், 11 ஆவணங்கள்ல ஏதாவது ஒன்றை என்ன செய்யணும், நாம சமர்ப்பிக்கணும். அதுல குறிப்பா நாம பயன்படுத்தக்கூடிய பாஸ்போர்ட் மிக முக்கியமான ஆவணம். அதே மாதிரி ஜாதி சான்றிதழ் மிக முக்கியமான ஆவணம். அதே மாதிரி பர்த் சர்டிபிகேட் அதுவும் என்னது, மிக முக்கியமான ஆவணம். இது மாதிரி ஒரு 11 ஆவணங்கள் கொடுத்திருக்கிறார்கள். பர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிபிகேட் இந்த மாதிரி கொடுத்திருக்கிறார்கள். அப்ப இதை வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பக்கம் நம்முடைய எதிர்ப்புகளை நாம் தெரிவித்துக் கொண்டிருந்தாலும் அவர்கள் வரும்போது இந்த ஆவணங்களை நாம் சரியாக நம் வீடுகளில் அனைவருக்கும் இருக்குதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்ப இதுல வந்து நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அலட்சியமாக நாம் இருந்துவிடக்கூடாது. ஏதோ ஒரு ஓட்டர் லிஸ்ட் தானே. இன்றைக்கு நம்ம மக்கள் என்னன்னா, ஓட்டு போடுற அன்னைக்கு தான் ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருக்கான்னு போய் பார்ப்பாங்க. ஆனா அவன் ஓட்டு நடைபெறுவதற்கு 6 மாசம் முன்னாடியே ஓட்டர் லிஸ்ட்டை ஃபைனல் பண்ணிடுவாங்க. ஒரு ரிவிஷன் போடுவாங்க. அந்த ரிவிஷன்ல பேர் இல்லைன்னா உடனே நம்ம தெரியப்படுத்தணும். அது 1 மாசம் கழிச்சு ஃபைனல் ரிவிஷன் வரும், லிஸ்ட் வரும். நம்ம மக்கள் எதுவுமே அதை பார்ப்பதே கிடையாது. எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்ல வந்துட்டே இருக்கும். அப்ப நாம இந்த எஸ்ஐஆருக்கு செய்ய வேண்டியது, ஒரு பக்கம் ஜனநாயக முறையில் நாம் எதிர்த்து கொண்டிருந்தாலும் மறுபக்கம் நாம் என்ன செய்யணும், நம்முடைய ஆவணங்களை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் சொன்ன இந்த மாதிரி ஆவணங்கள் நம் பிள்ளைகளுக்கு, நமக்கு, நம்முடைய பெற்றோர்களுக்கு அனைவருக்கும் சரியாக உள்ளதா என்பதை என்ன செய்யணும், உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய சட்டங்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே கவனத்தில் கொண்டு எதை கேட்டோமோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.